ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் தான். பர்சன்டேஜில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஈஸியான டாப்பிக்கும் கூட. அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ்டு சம். இதில் என்ன மாதிரியான சம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த வருஷம் வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க. இப்போ வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா 2 வருஷம் கழித்து எவ்வளோ பாப்புலேஷன் இருப்பாங்க, இல்லை இப்போ இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, லாஸ்ட் 2 இயர்ஸாக பெர் இயருக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி சம் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி சம்ஸை வந்து ஆக்சுவலி 2 to 3 மெத்தட்ஸில் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் மட்டும் நான் இந்த மாதிரி 3 மெத்தட்ஸ்லையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒரே ஆன்சர் தான் வரும். இல்லைனா ஒவ்வொரு சம் வந்து ஒவ்வொரு மெத்தடில் ட்ரை பண்ணுவோம். இட் குட் பி அது வந்து டைம் சேவிங்காகவும் இருக்கும், மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். போலாமா? அந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கு வந்து எந்த ஃபார்முலாவும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி படித்ததை பேஸ் பண்ணி தான். பாப்புலேஷனில் இந்த மாதிரி கொஷினும் வரும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாப்புலேஷனோட வில்லேஜ் 2018 இவ்வளோ இருக்குது, 2019 இவ்வளோ ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எப்படி இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ பாப்புலேஷன் ரைஸ் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியணும் கரெக்டாக. அப்போ 2019 2018 இருந்த பாப்புலேஷனை நான் மைனஸ் பண்ணுறேன். 6ல் 4 போச்சுன்னா 2, 9ல் 5 போச்சுன்னா 4. அப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, 42,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 2018 தான் 2019க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ டினாமினேட்டரில் நம்ம இந்த வேல்யூ தான் போடணும், 154,000 இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ணால் 3 0க்கு 3 0, 2ல் கேன்சல் பண்ணால் 21, 2 7s are 14, 2 7s are 14. 7ல் கேன்சல் பண்ணால் 3, 11, 300, 11 போட்டோன்னா எவ்வளோ கிடைக்கும், 11 7s are 77. இங்கேயும் இடிக்குது. 0.0, 11 2s are 22, 8 கிடைக்கும். திரும்ப 0 போட்டோன்னா 27.28% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போவோமா? இந்த மாதிரி சம்ஸ்க்கு தான் வந்து 3 மெத்தடில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். 3 மெத்தடுமே நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா மெத்தடில் போவோம். ஃபார்முலா என்ன அப்படின்னா, பிஃபோர் n இயர்ஸ் இன்டூ 1 + or - r/100 the whole power n equal to after n years. இந்த ஃபார்முலா வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜாக 2 வருஷத்துக்கு ஜாஸ்தியாக இருக்காங்க, 3 வருஷத்துக்கு ஜாஸ்தியாக இருக்காங்க. அதாவது இப்போ 2018 நம்ம எடுத்துக்கிட்டால் கூட 2018 19க்கு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. மறுபடியும் 19 to 20க்கும் 15% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஒரே கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்காங்க. அப்படின்னும் போது தான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் இதே 2018 வந்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, 2019 வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் போக முடியாது. கிளியரா? இந்த பிஃபோர் n இயர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி, ஒரு சிட்டியில் இருக்க பாப்புலேஷன் 15% பர் இயருக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இப்போ வந்து 1200 இருக்காங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பிஃபோர் n இயர்ஸ்னால் அதுதான் இப்போ இருக்கிறது 1200 இருக்காங்க கரெக்டாக. இன்டூ இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரேட் பர்சன்டேஜ் தான், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இல்லை எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறது என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் அப்படின்னா ப்ளஸ் போடணும், டிக்ரீஸ் அப்படின்னா மைனஸ் போடணும். இங்கே இன்க்ரீஸ் தான் இருக்குது, ஸோ ப்ளஸ் தான் போடுவோம். இந்த எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப்டர் எத்தனை வருஷம்னு கேட்குறான் பார்த்தீங்களா, அதுதான் வந்து எண்ணு. கிளியராக? இப்போ சம்முக்குள்ளே போவோமா? n இயர்ஸ்க்கு முன்னாடி 1200 இருக்காங்க. 1 இங்கே இன்க்ரீஸுங்கிறதுனால ப்ளஸ் 15, ரேட் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகுறாங்க, 15/100 ஹோல் பவர் எத்தனை வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் ஈக்குவல் டு, இதுதான் நம்மகிட்ட கொஷினாக கேட்டிருக்காங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படின்னு, ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 1200 இன்டூ இதை கேன்சல் பண்ணால் 320. கரெக்டாக? எல்சிஎம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன கிடைக்கும்,
23/20 whole square equal to x. இதை சால்வ் பண்ணால் 1200 into 23/20 into 23/20 equal to x. ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல். 2 1s are 2 6 are 2 1s are 2 3s are. 23 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 529 வரும். இன்டூ 3 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். 3 9s are 27, 3 2s are 6 8, 3 5s are 15. 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னா 1587 இருக்கும். கிளியரா? இது வந்து ஃபார்முலா பேசிஸில் போட்டிருக்கு. இப்போ இதையே வந்து நம்ம இன்னொரு மெத்தடில் போடலாம். இது வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்ன அப்படின்னா சக்ஸசிவ் பர்சன்டேஜ் மெத்தட். ஆல்ரெடி சக்ஸசிவ் பர்சன்டேஜ் மெத்தட்னே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு பர்சன்டேஜ் வந்து சக்ஸசிவாக அதை தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். சக்ஸசிவ் பர்சன்டேஜ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். +or-x +or-y +or-xy into 100. ப்ளஸ் வந்து இன்க்ரீசிங்கில் போடுவோம், மைனஸ் வந்து டிக்ரீசிங்க்கு போடுவோம். இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர் 50% இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக செகண்ட் இயரும் என்ன தான் ஆகுது 15% தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நமக்கு எக்ஸும் 15 தான், ஒய்யும் 15 தான். கரெக்டாக? இங்கே இன்க்ரீஸுங்கிறதுனால +15 ரெண்டுமே. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? +15 ஒய்யோட வேல்யூவும் +15, இங்கே +15 ஒய்யோட வேல்யூவும் 15 divided by 100. இது ரெண்டும் 30. இங்கே 15 into 15 225 வரும். டிவைடட் பை 100 போட்டோம்னா 2.25 வரும். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 32.25 கிடைக்கும். கரெக்டா? இப்போது இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவராலாக. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 100%. இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது 1200 இருக்குது. அப்போ 132.25 எவ்வளோ வரும் அப்படிதான் கொஷின். ஓகேவா? ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 100ல் இருந்து 32 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 32.25 வந்து. அப்போ நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ இருக்கும்? இந்த 100 கூட சேர்த்து 132.25 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 132.25 into 12ன்னு போடுவோமா? ஜீரோ 0.781587. அதே ஆன்சர் வருதா? அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்? டோட்டலாக 1587 பாப்புலேஷன் வந்து இருக்கும். கிளியராக? இது வந்து சக்ஸசிவ் மெத்தடில் போட்டா. இதுலேயும் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக போடுற பர்சன்டேஜ் மெத்தட். இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 1200 இருக்குது. ஓகே. இப்போ இதிலிருந்து நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகுது 15% இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? அதாவது 100% இருக்கிறது 115% மாறுது. அதை தான் இங்கேயும் போட போகிறோம். முதல்ல 1200 இருந்துச்சு, அதுலேருந்து 115% மாறிடுச்சு. அப்போ 115 into 100. செகண்ட் இயரும் என்ன தான் ஆகுது இன்க்ரீஸ் தான் ஆகுது. எவ்வளோ? அதே கான்ஸ்டன்ட் 15% தான். அப்போ மறுபடியும் 115 divided by 100. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ 523 520 523 4 கேன்சல் பண்ணால் 3. இப்போ இதை நமக்கு சால்வ் பண்ணாலும் எவ்வளோ ஆன்சர் தான் வரும் அப்படின்னா 1587 தான் வரும். ஸோ ஒரு பாப்புலேஷன் சம்மை 3 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? போன சம்மில் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம். இந்த சம்மில் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோன்னு பார்க்குறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். முதல்ல ஃபார்முலா மெத்தட்லேயே போடுவோமா? ஃபார்முலா என்ன பார்த்தோம்? பிஃபோர் n years into 1 + or - r/100 whole power n which is equal to after n years. கரெக்டாக? பிஃபோர் n years எவ்வளோ? எனக்கு 1,25,000. எவ்வளோ ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்போ 1 + 2/100 எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. ஹோல் பவர் 3. ஆஃப்டர் n years தான் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கேன்சல் பண்ணால் 15 கிடைக்கும். அப்போ 125,000. இங்கே எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும்? 51/15 கிடைக்குமா? இது கியூபுங்கிறதுனால நான் 3 டைம்ஸ் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இங்கே இருக்கிற 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவேன்.
இந்த 5னா 25 கிடைக்கும். 5னா 5 5 5s 25. அப்போ x ஈக்குவல் டு என்ன ஆன்சர் 51 கியூப். 51 கியூபோட ஆன்சர் என்ன 2601. இதுதான் 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாப்புலேஷன். இதை நீங்கள் சக்ஸஸிவ் மெத்தட்லையோ இல்லை அதுக்கப்புறம் பார்த்த மெத்தட்லையோ எதில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். இதே ஆன்சர் தான் வரும். நான் ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சம் போவோமா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுறது பார்த்தோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் 10% ஆகுது, செகண்ட் இயரில் 20% ஆகுது. இது வந்து நம்ம சக்ஸஸிவ் மெத்தடில் போட்டால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சக்ஸஸிவ் மெத்தடில் ஃபார்முலா என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் XY by 100. கரெக்டாக? இதில் எக்ஸுங்கிறது என்ன ஃபஸ்ட் இயர் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஓகே, அப்போ ப்ளஸ் 10%. அடுத்து ஒய்ங்கிறது என்ன செகண்ட் இயர்லேயும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்போ அது ப்ளஸ் 20%. இது நம்ம போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் 10 ப்ளஸ் 20 ப்ளஸ் 10 இன்ட்டு 20 டிவைடட் பை 100. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 2, இங்கே ஒரு 30, 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 100% வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 18,00,00. அப்போ 32%. 32ன்னு போடக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்கல, மொத்தமாகவே 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 132% வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு 132 இன்ட்டு 1800. இது சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். டூ 37600 பாப்புலேஷன் வந்து இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் சம் போவோமா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா இன்க்ரீசிங். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம டிக்ரீசிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து 7290 ருபீஸ் கிடையாது, 7290ன்னு கொடுத்துட்டான். வருஷம் வருஷம் 10% குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடியும் 10% வந்து குறைஞ்சிட்டு தான் வந்திருக்கு. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி இது எவ்வளோ இருந்திருக்கும்? கிளியராக? இதையும் நான் ஃபார்முலா பேஸ்ட்லேயே தான் போடுறேன். ஃபார்முலா என்ன பிஃபோர் n இயர்ஸு into 1 plus or minus r by 100 whole power n which is equal to after n years. கரெக்டா? இப்போ எனக்கு பிஃபோர் n years தான் எவ்வளோன்னு தெரியணும். அதனால நான் அது எக்ஸ்ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். டிக்ரீசஸ் எவ்ரி இயர். அப்போ 1 minus r 10 by 100. எத்தனை வருஷம்? 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ கியூப் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் பாப்புலேஷன் எவ்வளோ 7290. இதையும் கேன்சல் பண்ணால் 10 minus 1 9. அப்போ x into 9 by 10 cube which is equal to 7290. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா 9 by 10 into 9 by 10 into 9 by 10 which is equal to 7290. 9 கியூபோட வேல்யூ 729. ஓகேவா? அப்போ 9 கியூபும் இங்கே கேன்சல் பண்ணால் 10ன்னு கிடைக்கும். இந்த 3 ஜீரோவையும் இந்த சைடு மல்டிப்ளிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ இருக்கும்? 4 0வா மாறிடும். 10,000. அப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு? 10,000 இருந்திருக்கு. வருஷம் வருஷம் 10% குறைஞ்சி 3 வருஷத்துக்கு அப்புறம் 7290 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சம் போவோமா? இவ்வளோ நேரம் நம்ம ஒன்று இன்க்ரீசிங் பார்த்தோம், இல்லை டிக்ரீசிங் பார்த்தோம். இது வந்து ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த வருஷம் டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு வருஷம் இன்க்ரீஸ் அடுத்த வருஷம் டிக்ரீஸ் செய்யுமே நம்ம வந்து சக்ஸஸிவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 25 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, செகண்ட் வருஷம் 10 டிக்ரீஸ் ஆகிருக்கு, தேர்ட் வருஷம் செகண்ட் வருஷமும் 10% வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது, தேர்ட் வருஷம் வந்து 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு. 3 வருஷம் கழிச்சு இருக்கிற பாப்புலேஷன் இதுவும். அப்போ இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. சக்ஸஸிவில் நம்ம முதல்ல பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அதில் போடுவோம். பை 100 ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எக்ஸுங்கிறது என்ன ஃபஸ்ட்டு வருஷம் இன்க்ரீஸ் தான் இருக்குது, அப்போ ப்ளஸ் 25. செகண்ட் வருஷமாக எனக்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது ப்ளஸ் 10. அப்போ 25 ப்ளஸ் 10 ப்ளஸ் 25 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. கரெக்டாக? 5 2.5. அப்போ இங்கே எவ்வளோ டோட்டலாக 37.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ப்ளஸில் தான் இருக்குது. இப்போ அகெயின் இப்போ எக்ஸுன்னு நான் என்ன எடுக்கணும் அப்படின்னா ப்ளஸ் 37.5 எடுக்கணும். அடுத்து ஒய்ங்கிறது என்ன எடுக்கணும்னா தேர்ட் இயரில் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு -20.
இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது 37.5 மைனஸ் 20 மைனஸ் 37.5 இன்ட்டு 20. இந்த மைனஸ் வந்து இந்த 20க்கான மைனஸ் டிவைடட் பை 100. 5 7s are 35. ஸோ 37.5ல இருந்து மைனஸ் 27.5 போயிடுச்சு அப்படின்னா 10%. ஸோ ஓவராலாக எனக்கு 3 வருஷம் கழிச்சு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது இப்போ எனக்கு எவ்வளோ தான் இருக்கும்? ஃபஸ்ட்டு 100 இருந்துச்சு அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு? 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இப்போ எவ்வளோ இருக்கும்? 110 இருக்கும். இந்த 110 தான் வந்து 4400 அப்படின்னா அப்போ எவ்வளோ இருந்திருக்கு? 100 இருந்திருக்கு. இப்போ 100 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100 எவ்வளோ? 4000. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 4000 இருந்திருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட்டு போவோம். இந்த கொஷின் வந்து பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த கொஷினை படித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். படிக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்தால் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் எடுக்கும். அவ்வளோதான். ஓகேவா? 80 to 90ல் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 90 to 2000லேயும் 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2000 to 2010லையும் 20 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஓவராலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்தது தான். இதுக்கு முன்னாடி கூட போட்டோம்ல 3 வேல்யூஸை வச்சு, அதே தான் இங்கேயும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 20 எக்ஸுங்கிறத எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒய்ங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லியே தான் இதையும் போட போகிறோம். எல்லாமே இன்க்ரீஸுங்கிறதுனால எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ 20 + 20 + 20 × 20/100. இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 44 கிடைக்கும். இப்போ எக்ஸை 44ஆக வச்சுக்கிறோம், ஒய்யை 20ஆக வச்சுக்கிறோம். இப்போ சால்வ் பண்ணால் 44 + 20 + 44 × 20/100. கேன்சல் பண்ணால் 5 கிடைக்கும். இங்கே 8.8ன்னு கிடைக்கும். இப்போ இது ஒரு 64, ஒரு 8.8 வந்து 72.8. அப்போது 3 வருஷம், அதாவது 3 டீகேட்ஸ் கழிச்சு ஓவரால் இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 72.8% இருக்கும். ஃபஸ்ட்டு 100% இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து 172.8% இருக்கும். கிளியரா? இவ்வளோ தான் வந்து பாப்புலேஷன். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருந்துச்சும் கூட. உங்களுக்கு எதாச்சும் இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய், வில் see you with the next video.